வளர்பிறை அஷ்டமி வெற்றிலை பரிகாரம். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளுக்கு காரணமாக திகழக்கூடியவர்கள் நவகிரகங்கள் என்றும், அதிலும் குறிப்பாக சனீஸ்வர பகவானை கூறலாம் என்றும் நம் அனைவருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவானின் குருவாக திகழக்கூடிய கால பைரவரை நாம் வழிபாடு செய்யும் பொழுது சனி பகவானின் தாக்கத்திலிருந்து விடுபடுவதோடு மற்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களில் இருந்தும் அவர் நம்மை காப்பாற்றுவார். அப்படிப்பட்ட கால பைரவருக்குரிய வளர்பிறை அஷ்டமியில் செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டை பற்றி இப்பொழுது பார்ப்போம். அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை அன்று வளர்பிறை அஷ்டமி வருகிறது. இன்றைய நாளில் மாலை 6 மணிலிருந்து இரவு 10 மணிக்குள் இந்த வழிபாட்டை நாம் செய்ய வேண்டும். வீட்டு பூஜை அறையில் பைரவரின் படம் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, இந்த வழிபாட்டை நாம் செய்யலாம். ஒரு சிறிய தட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் அந்த தட்டில் 2 வெற்றிலை, 3 பாக்கு வைக்க வேண்டும். அதற்கு மேல் 11 நாணயங்களை வைக்க வேண்டும். எந்த நாணயமாக இருந்தாலும் பரவாயில்லை. எண்ணிக்கையில் 11 என்று இருக்க வேண்டும். பிறகு இதற்கு முன்பாக ஒரு அகல் விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றிக் கொள்ளுங்கள். தங்களால் இயன்ற ஏதாவது ஒரு பொருளை நைவேத்தியமாக வைக்க வேண்டும். தரையில் ஒரு விரிப்பை விரித்து வடக்கு திசை பார்த்தவாறு அமர்ந்து ஸ்ரீ சொர்ண ஆகர்ஷண பைரவாய நமக என்னும் மந்திரத்தை 108 முறை கூற வேண்டும். 108 முறை கூறி முடித்த பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள். தூபம் போடும்போது பச்சை கற்பூரம், ஜவ்வாது, ஏலக்காய் போன்றவற்றையும் சேர்த்து பயன்படுத்த வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு நைவேத்தியமாக வைத்த பிரசாதத்தை எடுத்து அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். வெற்றிலை பாக்கு நாணயம் அப்படியே அன்று இரவு முழுவதும் இருக்கட்டும். மறுநாள் காலையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்த பிறகு அந்த நாணயத்தை எடுத்து பணம் வைக்கும் இடத்தில் பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும். இப்படி வளர்பிறை அஷ்டமியில் சொர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபாடு செய்வதன் மூலம் கோடீஸ்வர யோகம் உண்டாகும். வளர்பிறை அஷ்டமியில் கால பைரவரை வழிபாடு செய்பவர்களுக்கு கால பைரவரின் அருளாலும் அஷ்டலட்சுமிகளின் அருளாலும் கோடீஸ்வர யோகம் உண்டாகும் என்று தகவலை கூறி இப்பதிவினை நிறைவு செய்து கொள்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன்.